அதனால விசாரணைகள் இவங்க தானே கேட்டாங்க, சிபிஐ விசாரணை இவங்க தானே நீதி வென்றதுனாங்க. அப்புறம் இவங்களும் அதுல ஒரு பார்ட்டா தானே போய் சாட்சியம் அளிக்கணும். விசாரணை பண்ணி யார்கிட்ட விசாரிப்பாங்க? செத்து போனவங்க விசாரிப்பாங்க, சம்மந்தப்பட்டவங்க தானே விசாரிப்பாங்க. அதான் நடக்குது. இந்த பத்திரிகைகள் உட்காந்துட்டு அது இது விஜய்க்கு நெருக்கடி அது இது உருவாக்கிட்டு அதெல்லாம் ஒரு பெரிய மேட்டர் கிடையாது. இதுக்கு பின்னாடி சில அரசியலும் இருக்கும். சிலர் சொல்ற மாதிரி அரசியலும் எது வேணா நடக்கும். இப்ப இந்த விசாரணை எப்படி போயிட்டு இருக்கோம்? ஏன்னா இது வந்து எப்ப தீர்வுக்கு இதுக்கான தீர்வு எப்ப கிடைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். சிபிஐ அதிகாரிகள். ஆனா இந்த விசாரணை வந்து போயிட்டே தான் இருக்கும். ஏன்னா ஒரு வாகனத்துல இருந்து எல்லாமே பறிமுதல் பண்ணி அதெல்லாம் பறிமுதலாம் பண்ணல. எடுத்துட்டு போய் டெஸ்ட் பண்ணாங்க, பார்த்தாங்க, திருப்பி கொடுத்துட்டாங்க. இந்த விசாரணை இப்படிதான் போகும். தேர்தலுக்கு முன்னாடி சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணலாம், இல்லாட்டி அதை வச்சு கூட்டணி கூட வர வைக்கலாம், இல்லாட்டி எதுவுமே நடக்காம போகலாம். எப்படி வேணா நடக்கலாம். எல்லாரும் அரசியல் பண்ணுவாங்கல்ல, விஜய் மட்டும் தான் பண்ணுவாரா? இந்த திமுக மட்டும் தான் பண்ணுவா? அதனால மேல ரெய்டு நடத்தி கீழே தொகுதி பேச்சுவார்த்தை நடத்தினாங்க 2011. மேல காங்கிரஸ் மேல ரெய்டு நடந்தது அறிவாலயத்துல, கீழே பேச்சுவார்த்தை போச்சு.